ஹாய் எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் தான் வீடியோ பண்ணுறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ என்னையா டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போன உடனே ஒரு கிராமர் புக் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்ப்பா அப்படின்னா கிராமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை திறந்து வச்சுட்டு ஹீ ஷீ இட்டு வேறு வென்னு ஹவ்வு ஒய்யு வாசு எல்லாத்தையும் படிச்சுட்டு தேர் வருமா தெம்மு வருமா ஷீ வருமா ஹெர்ரு வருமா ப்ரெசண்ட் வருமா பாஸ்ட் வருமா இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் தலையும் புரியல வாலும் புரியல நடு கண்டமும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கேயே டயர்ட் ஆகிட்டு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோஸில் இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சீரீஸோட பேரே வந்து பார்த்திங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் ஆங்கிலமும் நாப்பழக்கம்னு வச்சுருக்கோம். ஸோ நாப்பழக்கம் அப்படின்றது வெரி வெரி சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ஒரு குழந்தை எந்த கிராமர் புக்கும் இல்லாமல் ஒரு மொழியை கற்றுக்குது. ஒரு அப்பா அம்மா கூட வந்து பேசுகிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ் பேசுகிற குழந்தை வந்து வேறு ஒரு ஊரில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த குழந்தை தமிழும் பேசும் தெலுங்கும் பேசும். அந்த குழந்தை எந்த கிராமர் புக்கையும் ரெஃபர் பண்ணியிருக்காது. ஸோ இது பேர் தான் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு மொழி எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம ஷோவில் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிற கண்டென்ட்டு. நம்ம வந்து எடுத்த உடனே கிராமரு அது இதுன்னு அங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது எல்லாமே சினாரியோ பேஸ்ட் லேர்னிங். சினாரியோ பேஸ்ட் லேர்னிங்னா என்ன, ஒரு கடைக்கு போகிறோம், எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன். இந்த காய்கறி கடைக்கு போனோடனே காய்கறி கடையில் என்னென்ன சம்பாஷணிகள் நடக்கும், கான்வர்சேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே வணக்கண்ணே, என்னண்ணே கத்திரிக்காய் என்ன விலைண்ணே, முருங்கைக்காய் என்ன விலைண்ணே அப்படின்னு அவர்கிட்ட கேட்போம். அவர் இல்லை விலை என்னண்ணே விலை அதிகமாக இருக்கேண்ணே, ஓகேண்ணே இந்தாங்கண்ணே எவ்வளோண்ணே ஆச்சு, 25 ரூபா ஆச்சுப்பா, இந்தாங்கண்ணே 20 ரூபா பிடிங்கண்ணே, வரேண்ணே நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு காய்கறி கடையில் அந்த கடைக்காரர்கிட்ட நம்ம பண்ண வேண்டிய சம்பாஷணைகளில் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டென்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதே போல் இங்கிலீஷில் அந்த 20 சென்டென்ஸை கற்றுக்கிட்டோன்னா அந்த 20 சென்டென்ஸ்குள்ளேயே தான் நம்ம வந்து பேசி 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 வரப்போகிறோம். ஒரு காய்கறி கடைக்கு இந்த சினாரியோ, ஒரு ஆஃபீஸுக்கு இந்த சினாரியோ, ஒரு சுச்சுவேஷனை இந்த சினாரியோ, இவ்வளோ தாங்க கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து பார்த்து பேசும்போது நம்ம வந்து அந்த மொழியை வந்து இயல்பான மொழியில் வழியில் அந்த மொழியை நம்ம கற்றுக்க போகிறோம். இதுதான் மற்ற இதுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக நான் காய்கறி கடைன்னு சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். தமிழில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, இங்கிலீஷில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, தமிழில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, இங்கிலீஷில் என்ன ஸ்டேட்மெண்ட், தமிழில் ஃபுல்லாக ஒரு கான்வர்சேஷன் எப்படி போகுது, இங்கிலீஷில் ஃபுல்லாக கான்வர்சேஷன் எப்படி போகுது, அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு காய்கறி வாங்குகிற வீடியோ பார்க்க போகிறீங்க, இல்லை காய்கறி வாங்குகிற சினாரியோ வந்து பார்க்க போகிறீங்கன்னா, இந்த சினாரியோ முடிஞ்ச உடனே அந்த இருக்கிற அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி மிரர் எக்ஸசைஸ், முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்பேன், மிரர் எக்ஸசைஸ் செல்ஃப் டாக்கிங் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கடைக்காரிக்கிட்ட நேராக போய் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். இன்றைய தேதி வரைக்கும் உங்களால் பேச முடியாததுக்கு ஒரே காரணம் என்னென்னா தயக்கம், பயங்கரமான தயக்கம் இருக்குது. பேசுகிறது கரெக்டான ஒரு டவுட் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து கிராமரில் ஹீ வருமா ஷீ வருமா இட்டு வருமானலாம் பார்க்க மாட்டீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் போக போக அது எப்படி நம்ம டியூன் பண்ணலாம், இந்த கான்வர்சேஷனை நான் வேறு யாருக்கிட்டனா சொல்லும்போது அதை நான் வந்து பாஸ்ட்டில் சொல்லுவேன், அதாவது இறந்த காலத்தில் சொல்லுவேன். அப்போ வந்து நான் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்ற ஃபோக்கஸ் பண்ணி பெரும்பாலும் நிகழ்காலத்தில் நம்ம எப்படி பேசுகிறது, ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து கிராமருக்குள்ளே போகிறது எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுனா லாஸ்ட்டில் பார்க்கலாம். எடுத்தவொடனே கிராமர் வச்சுட்டு அதுலேயே நம்ம வந்து ரோல் ஆகி நம்ம அங்கேயே ஸ்டாப் ஆகிறது விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு கிராமரை வச்சு அந்த டூலை வச்சு பின்னாடி நம்ம இன்னும் வந்து நம்ம என்ஜினை டியூன் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸை பெட்டராக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களோட ஷார்ட்கட், உங்களோட ரிசல்ட் இதில் இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோஸும் கரெக்டாக சினாரியோ பேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு என்ன சினாரியோ வேணுன்ற கண்டென்ட் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து வீடியோ போடலாம். ஸோ உங்களோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கும் பெட்டராக அட்வான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவான். See you in the next video.